ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே ஸ்பெஷலான முட்டை மாஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். முட்டை மாஸ் சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கூடமே ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கலாங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை தாங்க வாசனை கொடுக்கும், அதனால் கண்டிப்பாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 பச்சை மிளகாயை குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கூடவே 2 பெரிய வெங்காயத்தை நீல சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு 5 நிமிஷம் போல் வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் வதக்குனிங்கன்னா போதும். வெங்காயம் ரொம்ப அதிகமாக வதங்கக்கூடாதுங்க. முட்டை மாஸ்க்கு வெங்காயம் பாதி அளவு தான் வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 குழிக்கரண்டி அளவுக்கு இது கூட குருமா சேர்க்கணுங்க. சிக்கன் குருமா, மட்டன் குருமா இல்லை வெஜ் குருமா கூட நம்ம சேர்த்துக்கலாம். 4 முட்டை அப்படின்னா 2 குழிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். குருமா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 4 வேக வச்சு முட்டை எடுத்துருக்கேங்க. முட்டையை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ரொம்ப சுவையான முட்டை மாஸ் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடி ஆயிடுச்சுங்க. இதாங்க ஹோட்டல் ஸ்டைல் முட்டை மாஸ். இப்போ இது கூட மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடலாம். இந்த சுவையான முட்டை மாஸ் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.